வணக்கம். இன்னைக்கு ராஜயோக கேள்வி பதில்கள் செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தி டிசேபிள்டு, ஊனமுற்றவர்கள். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, ஹாப்பினஸ் அன்லிமிட்டெட். இதை பார்த்து ஒரு பிரதர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அந்த கமெண்ட் என்னென்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு முழுசாக ஊனம். அதனால் அந்த குழந்தைய ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனை வயசானாலும் அந்த குழந்தை வேறு யாராவது பராமரித்தா தான் வளர்க்கவே முடியும். இப்படிப்பட்ட குடும்பத்தில் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இது வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும். பிறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சந்தோஷம்லாம் தொலைச்சிட்டாங்க. ஓகே, இதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணுன்னா திருப்பி லா ஆஃப் கர்மா தான் பயன்படுத்தணும். நான் ஏற்கனவே சில வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு ரேஷன் கடையில் ஒருத்தர் வேலை பண்ணுறாரு. மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை வேறு எங்கேயோ வெளி மார்க்கெட்டில் விற்கிறாரு. அப்போ இவர் அடுத்த பிரிவில் சோமாலியா மாதிரி ஒரு இடத்துல போய் அனுபவிப்பாருன்னு நான் போட்டிருந்தேன். இதில் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும், பரமாத்மா எங்கேயுமே வானிலை இது மாதிரி ரேஷன் கடையில் ஒருத்தர் வேலை பண்ணுவார், இவர் தப்பு பண்ணுவார், இவர் போய் சோமாலியா பரப்பான்னு சொல்கிறது இல்லை. பரமாத்மா சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், அவன் செய்யக்கூடிய கர்மாவின் பலனை அனுபவிப்பான்னு சொல்கிறார். அவ்வளோதான். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சதை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி அப்போது எல்லா சோமாலியாவில் இருக்கணும் போன பிரிவில் ரேஷன் கடையில் வேலை பண்ணான்றது அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி தவறுகள் செய்தவர்கள் இங்கே பிறக்கிறார்கள். அதுதான் அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி விலை மாதர்கள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கான், நிறைய காசு இருக்குது. அந்த அகங்காரத்தில் என்ன பண்ணுறான், தண்ணி மாதிரி செலவு பண்ணுறான் காசை, பல பெண்களோட உறவு வச்சுக்கிறான். அப்போ இவன் அடுத்த பிரிவு எடுக்கும்போது இவன் விலை மாதிராக பிறக்கிறான். இவனை தேடி நிறைய பேர் இவன் கொடுத்த காசை திருப்பி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி தான் விலை மாதர்களுக்கு நம்ம டெஃபினேஷன் கொடு. இதுவும் பரமாத்மா எங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை. விலை மாதர்கள் எப்படி உருவாகிறார்கள், அவங்க கர்மா என்னன்னு சொல்கிறது இல்லை. பரமாத்மா நமக்கு அந்த யோசிக்கக்கூடிய சக்தி தான் கொடுக்குறார். இதை புரிஞ்சுக்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டிஃபார்மிட்டியோட ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சா கிடைக்கக்கூடிய ஐடியா இதுதான். இப்போ பாருங்களேன், நம்ம பார்க்குறோம் ரோட்டில் பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. ரியலாகவே அவங்களுக்கு ஊனம் இருக்கும், அதனால் பிச்சை எடுக்கிறாங்க. இது ஒரு டைப்பு. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல நல்ல குழந்தைகள், அதாவது நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்களை கூட்டிகிட்டு அவங்க கண்ணை குருடாக்கிடுறாங்க, கையை உடைச்சிடுறாங்க, காலை உடைச்சி அவங்கள பிச்சை எடுக்க விடுறாங்க. அதனால இந்த பசங்க சம்பாதிச்சு வர காசை வச்சு இவன் வாழ்க்கை ஓட்டுறான். இப்படிப்பட்ட பாவம் பண்ணுறவன் என்ன ஆகணும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ அடுத்த பிறவியில் எல்லாமே ஊனமாயிடணும். சரிதானே? கண்ணு பார்க்க முடியாமல் இருக்கணும், கை கால் வராமல் இருக்கணும், எல்லாம் அந்த டிஃபார்மிட்டியோட வாழ்ந்தாதான் இவன் கஷ்டப்படுத்தின கஷ்டம் அவன் அந்த ஆத்மாவுக்கு புரியும். இவங்க இந்த மாதிரி ஒரு பிறவி எடுக்கலாம், எகைன் எடுக்கலாம். அது மாதிரி 1008 காரணம் இருக்குது. பரமாத்மாவுக்கு மட்டும்தாங்க வெளிச்சம், நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆயுதத்தை வச்சு போராடினவங்களுக்கு ஆயுதத்தால் தான் மரணம். பாருங்க, எல்டிடி பிரபாகரன், அவர் ஆயுதத்தை வச்சு போராடினாரு, அவருக்கு மரணம் இயற்கையாக கிடைக்கல. சதாம் ஹுசேன், ஈராக், அவரோட மரணம் இயற்கை கிடையாது, செயற்கையாக தான் மரணம். கடாஃபி, லிபியோட கடாஃபி, அவர் ஆயுதத்தை வச்சு போராடினார், அவருக்கும் அந்த மாதிரி தான் மரணம். ஒசாமா பின் லேடன், அவருடைய கொள்கைன்னா தீவிரவாதம் தான், அவருக்கு மரணம் கூட இயற்கை கிடையாது. ஸோ இதை வச்சு லா ஆஃப் கர்மாவில் என்ன சொல்கிறோம், ஆயுதம் ஏந்தவனுக்கு ஆயுதத்தினால சாவு. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ பாருங்களேன், நாட்டில் கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க, காது கேட்காதவங்க இருக்காங்க, முடியாதவங்க இருக்காங்க, கை கால் வராதவங்க இருக்காங்க, கை இல்லாதவங்க இருக்காங்க, கால் இல்லாதவங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கர்மாவில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருந்தால் முடியாது. நமக்கு அதுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியாது, ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. நம்ம தான் ஒரு யூகம் பண்ணி இப்படி இருக்கணும், அதனால் இப்படி அனுபவிக்கிறாங்க, இப்படி இருக்கணும். ஏன்னா பரமாத்மா அதெல்லாம் டிஃபைன் பண்ண போகிறதே கிடையாது. புரிஞ்சுக்கங்க. இப்போது லா ஆஃப் கர்மாவில் எனக்கே தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, உலகப்போர் 2, ஹிரோஷிமா நாகசாகி போர் நடந்தது, அந்த நடந்தது இல்லையா, பாம்பிங் நடந்தது இல்லையா. அப்போ ஒரு பிளெயினில் பாம்பு போட்டு போனாங்க. 10லேருந்து 20 லட்சம் மக்கள் செத்துருக்காங்க. அப்போ இந்த 10லேருந்து 20 லட்சம் பேர் செத்தது அந்த அணுகுண்டால். அந்த அணுகுண்டு போட்டது அந்த ஃப்ளைட்டில் அந்த பைலட்டு தான். அந்த பைலட்டை ஏவின அமெரிக்கன் பிரசிடென்ட் தான். அப்போது இது எப்படி ட்ராமா அப்படி புரிஞ்சுக்க முடியும்? 20 லட்சம் பேர் சேர்ந்து இவனை போன பிரிவில் போட்டு தள்ளாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை இனி வரக்கூடிய பிறவியில் 20 லட்சம் மக்கள் சேர்ந்து இவனை கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி கொள்வாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுமா? கிடையாது.
அதேமாதிரி பரமாத்மா சொல்கிற World War III கடைசியில் என்ன 99.99% மக்கள் சரீரம் விடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி அணுகுண்டுக்கு போடும்போது தான் ஆகும். அப்போ அந்த கடைசி மினிட்ல பாம்பு போடுறான் பார்த்தீங்களா, அதோட கல்பமே முடிஞ்சிடும், அடுத்த கல்பம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அவனுக்கு யார் தண்டனை கொடுக்கறது? எந்த ஊரில் சுப்ரீம் கோர்ட் இருக்கு? நான் உலகத்தில் ஒருத்தனே இருக்க மாட்டான், 99.99 போயிடும், பாக்கி கண்டங்கள் வரைக்கும் தண்ணியில் போயிடும். அப்போ இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? பரமாத்மா சொல்ற இவருக்காக ஒரு தீர்ப்பு அமையும், அதாவது ஒரு கோர்ட் மார்ஷல் நடக்கும், அதுக்கு நான் தான் தலைமை தாங்குவேன்னு பரமாத்மா சொல்றார். தலைமை தாங்குவார். இவர் என்ன தண்டனை கொடுப்பார் அது சொல்லவே இல்லை. இதுக்கு இப்படி இருக்குமோ? அவனுக்கு ஒரே ஒரு பிறவி தான் ட்ராமா இல்லை. ஏன்னா இவ்வளோ கஷ்டம் கொடுத்துற, அதனால உனக்கு பிறவிகளே கிடையாது பூமியில். ஒரே ஒரு ஆக்சுவலாக ஒரே ஒரு பிறவி கொடுக்கறது வந்து தண்டனையாக இந்த சொல்லிட்டு நல்லது தான் இல்லை. 5000 வருஷத்தில் 4900 வருஷம் வரைக்கும் சப்போஸ் அவன் 60 வருஷமோ 100 வருஷமோ வாழறான்னு வச்சுப்போம். அவன் வந்து 4900 தான் வீட்டிலே இருக்கிறது மேபி அவனுக்கு பிளெஸிங்காக கூட இருக்கலாம்ல. வேற ஒரு இடத்துல சொல்றாரு பரமாத்மா, ட்ராமாவில் ஒவ்வொருத்தருடைய ட்ராமா பார்ட் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, அவங்கவுங்க அந்த நடிப்பை நடிக்கிறாங்க, நல்லா நடிக்கிறாங்க, இதில் யார் மேலே குற்றம் இல்லைன்னு சொல்கிறார். அதனால தான் சொல்கிறேன், இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. பரமாத்மா சொல்கிறாரு, உலகத்தில் இருக்க கடல் வந்து 3/4 கடல், 1/4 பங்கு தான் நிலம் பூமியில். இந்த கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் இங்க் ஆக்குனீங்கன்னா உலகத்தில் இருக்கிற காடெல்லாம் நீங்கள் பேப்பர் ஆக்குனீங்க. ஏன்னா பேப்பர் வுட் பல்பில் தான் வருது. என்னோட நாலேஜை யாராலும் எழுதி எடுக்க முடியாது. புரிஞ்சுக்கங்க, நமக்கு வந்து லிமிட்டட் நாலேஜ் தான் அங்கே இருக்கு. நம்ம ட்ரை பண்ணுறது அன்லிமிட்டடை புரிஞ்சுக்கிறதுக்கு, பரமாத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸால் பல விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியலங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பார்க்குற பார்வை, நம்ம நினைக்கிறோம் கண்ணால் பார்க்குறோன்றோம். ஆக்சுவலாக தப்பு. கண்ணுன்றது ஒரு லென்ஸுங்க. அது வழியாக அங்கே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தலைக்கீழாக பிரெயின்குள்ளே போகுது, தலைக்கீழே தான் போகுது. அப்புறம் அது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக மாறுது. இதனால சயின்ஸ் சொல்கிறேன். அப்போ உள்ளுக்குள்ளே அதை திருப்பி பார்க்குறது யாரு? சயின்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அதை தான் நம்ம ஆத்மான்னு சொல்கிறோம். ஸ்பிரிச்சுவல் அதுக்கு விளக்கம் கொடுக்குது. ஆத்மா தான் அதை திரும்பி புரிஞ்சுக்குதுன்னு சொல்கிறோம். அதேமாதிரி காதில் 2 எலும்பு இருக்குது சின்னதாக. அது வந்து வைப்ரேட் பண்ணும், சவுண்டு கேட்க வைப்ரேட் பண்ணும். அப்போது சவுண்டு உள்ளே போகுது, அது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஆகுது, அப்புறம் அது பிரெயினுக்கு போகுது. அவ்வளோதான் தெரியும் சயின்ஸுக்கு. அது என்ன சொன்னாங்கன்னு யார் புரிஞ்சுக்கிறா? அது சயின்ஸ் சொல்லலை, அது ஆத்மா தான் புரிஞ்சுக்குது. ஸோ அதான் சொல்கிறேன், ஒரு லெவலுக்கு மேலே சயின்ஸுக்கும் பதில் தெரில, நமக்கும் தெரில. நம்மளும் பரமாத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறது 1008 முயற்சி எடுக்கிறதுனால இந்த அளவுக்கு அது புரிஞ்சு வச்சிருக்கோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ கர்மாவையே கரெக்டாக நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. ரெண்டாவது, எல்லாரும் கேட்குறீங்க ஏன் இந்த மாதிரி வீடியோ போடுறது இல்லை, ஏன் இந்த மாதிரி டிசேபிள், அவர் பிரதர் தான் கேட்குறேன். நான் பார்க்குறேன் நெட்டில் இந்த டிசேபிள் பற்றி ஏதோ நியூ வீடியோவே யாரும் போடுறேன். ஏங்க காயப்படுத்தணும்? அவங்களே இந்த பிறவி எடுத்து காயப்பட்டு தான் இருக்காங்க. கண்ணு தெரியல, பிறவியால் குருடன் அப்படின்னு வச்சு வருத்தப்பட்டுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், யாராலையும் நடிக்க முடியாத நடிப்பு அவங்க நடிக்கிறாங்க. காது கேட்க அது யாராலும் நடிக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக. பாருங்களேன், கலாபவன் மணின்னு ஒரு மலையாள ஆக்டர் வந்து கண்ணு தெரியாதவரை நடித்தார், நேஷனல் அவார்டு வாங்கிட்டார். விக்ரம் தமிழில் நடித்தார், அவரும் நேஷனல் அவார்டு வாங்க. அப்போது ஒரு நடிகர் நேஷனல் அவார்டு வாங்கினீங்கன்னா முடியாத ஒரு நடிப்பை ஒரு படத்துக்கு நடித்ததுக்கே நேஷனல் அவார்டு கொடுத்துட்றாங்க. அவங்க வாழ்க்கையே அந்த மாதிரி நடிச்சு காட்டுறாங்க. சார், நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஆயிடுச்சுப்பா இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது புத்திசாலித்தனம். குறை சொல்லிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. நான் குருடனாக போந்துட்டேன், வாழ்க்கை போயிடுச்சு, அப்படி பேசுறதுல அர்த்தமே கிடையாது. எப்படி புரிஞ்சுக்கணும்னா, என்ன விட்டால் இந்த நடிப்பை சிறந்த நடிக்கிறது உலகத்தில் வேறு யாரும் இல்லை, அதனால் பரமாத்மா என்கிட்ட இந்த ரோலை கொடுத்துருக்கா, நான் நடிக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இதை விட்டால் வேறு வழி இல்லை. ஆனால் போன கர்மாவை பற்றி நினச்சி வருத்தப்படுறதுலேயே என்னங்க அர்த்தம் இருக்குது? அதுதான் வழி இருக்கே. இப்போ மண்மனா பவன் ஒன்று இருக்குது, தன்னை ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மா நினைவு செய்து பாவத்தை அழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாமே. அதுதான் வாய்ப்பு கொடுக்குறாருல. இது கண்ணு தெரியாதவனும் பண்ணலாம், காது கேட்காதவனும் பண்ணலாம், நினைக்கிறதானே பண்ணலாமே, முயற்சி பண்ணணும். பாருங்களேன், நான் 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஹாக்கின்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ உயிரோடு இருக்கார். அவர் ஃபிசிக்ஸில் மேதை. ஒரு 17 வயசு ஆகும்போது அவருக்கு என்ன ஆச்சுன்னா, உடம்புல இருக்க எல்லா மசில்ஸும் டைட் ஆகிடுச்சு. அப்படி ஒரு நோய் வந்துடுச்சு. அவர் அதுக்கப்புறம் PhD முடித்தார். இப்போ ஃபிசிக்ஸில் அந்த துறையில் பெரிய ஆள். அவர் டைட் ஆகிடுச்சுன்னா, நான் இப்போ நான் பேசுகிறது எனக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகிறதுனால பேச முடியுது, அவரால் பேசவே முடியாது. அவர் வாய்க்குள்ளே ஒரு டியூப் மாதிரி வச்சுருப்பாங்க. அவர் பேச நினைக்கிறது வந்து கம்ப்யூட்டர் வழியாக வந்து வாய்ஸாக வந்து அவங்களுடைய ஜூனியர்ஸ் புரிஞ்சுப்பாங்க. அப்படிப்பட்டவன்.
அவர் கேட்குறாங்க, உங்களுக்கு இவ்வளோ பெரிய நோய் சின்ன வயசுலேயே வந்துச்சு, ஆனால் இப்போ ஒரு 70-80 வயசில் வாழ்ந்து தான் இருக்கார். அவர் சொல்கிறார், அன்ஹாப்பினஸ்னால் என்னங்க, எனக்கு தெரியாது, யாராவது சொல்லுங்கன்றார். அவர் வாழ கற்றுக்கிட்டார். என் ஃப்ரெண்டு இந்த நேத்ரோதயா கோபின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அவன் பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அவனுக்கே பார்வை இல்லை. அவன் என்கிட்ட சொல்லுவான், நான் என்னுடைய லிமிட்டேஷன்ஸை புரிஞ்சிருக்கிறேன். நான் என்ன நினைச்சாலும் சரி, என் ஒய்ஃபையோ என் 2 வீலரில் பின்னாடி வச்சு நான் வண்டி ஓட்டி போக முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், ஒரு காரில் ஒய்ஃபை வச்சு கூட்டிகிட்டு போகலாம், ஒரு டிரைவரை வச்சு. இது முடியும். முடியாத நினச்சி ஏன் வருத்தப்படணும்? அவன் பாருங்களேன், இன்றைக்கே 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் நடத்துகிறான். கண்ணு தெரியாதவருக்கு பிஎட் காலேஜ் நடத்துகிறான். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயாவது இந்த டிசேபிள்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு ஹாட்லைன் நம்பர் தராங்க. ஃபோன் பண்ணால் தமிழ்நாடு ஃபுல்லாக அவனை உதவி பண்ண தயாராக இருக்கான். +2ல் அதிகமான மார்க் எடுத்த 99 அவனை கூப்பிட்டு வச்சு கௌரவிக்கிறான். கண்ணு தெரியாதவங்களுக்காக செஸ் டோர்னமெண்ட் தமிழ்நாடு லெவலில் எல்லா வருஷம் நடத்திட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஏஷியாலே கண்ணு தெரியாதவங்களுக்காக ஒரு கம்ப்யூட்டர் லைப்ரரி, கம்ப்யூட்டர் ப்ரௌசிங் சென்டர் இருக்குது அவனோட இதெல்லாம். அவங்களுக்காக ஒரு ஜிம் வச்சிருக்கிறான், அவங்களுக்காக ஒரு மியூசிக்கல் ட்ரூப் வச்சிருக்கிறான். பார்வையே இல்லாதவங்க இவ்வளோ சாதனை பண்றான். அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன்? ஒண்ணுமே இல்லையே. அவனை எல்லா ஸ்கூல்ஸு, எல்லா காலேஜில், எல்லா கார்பரேட் ஹவுஸ்லையும் கூப்பிடுறாங்க மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கறதுக்காக, இன்ஸ்பிரேஷன் டாக். பாருங்க, அவனே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு. கண் பார்வை தெரியலன்னு சொல்லிடலாம் அழல, அது ஒரு நெகட்டிவாகவே நினைக்கிறது இல்லை. ரெண்டாவது ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, நிறைய வாட்டி அவங்க கூட நான் வந்து ஒரு சாரதி மாதிரி காரை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு நான் போவேன், என்னால் முடிஞ்ச பண்ணுறதுக்காக. சென்னையில் இருக்கிற எல்லா ரூட்டும் அவன் தான் சொல்கிறான், இந்த லெஃப்ட் ஹெடு ரைட் ஹெடுன்னு. பரவே இல்லை. அவனுக்கு என்ன ஒரு இன்ட்யூஷன் பவர் பாருங்களேன். அங்கே வேற ஒரு பையன் இருக்கான், சிவான்னு ஒரு பையன். அவனுக்கு டோட்டலி பிளைண்டு. இவனுக்கு அது நிழல் மாதிரி தெரியும், அந்த பையன் டோட்டலி பிளைண்டு. அவன் கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேரில் என்ன பண்ணுறான்னா, அவன் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் ஒரு லைனக்ஸ் ஓஎஸ் போட்டுக்கிறான், விண்டோஸ் ஓஎஸ் போட்டுக்கிறான், டியூவல் சிஸ்டமாக வச்சுருக்கிறான். ஒரு எனக்கு தெரிஞ்சு 20-30 வாட்டி ஃபார்மேட் பண்ணி மாற்றி மாற்றி போட்டிருக்கான். நான் வந்து இது வரைக்கும் லேப்டாப்பில் நான் சொந்தமாக ஃபார்மேட் பண்ணதே இல்லை. நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான். எனக்கு எதாவது தேவைன்னா வேறு யாராவது வச்சு பண்ணுறேன். இப்போ நான் இவங்க அதெல்லாம் ஒரு இதாகவே பார்க்குறதில்ல பண்ணுறான். அதேமாதிரி RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இதை வச்சு பல பேர்களை கேள்வி கேட்டு லஞ்சத்தை தவிர்க்கிறதுக்கு இவன் ஒரு கிட்டத்தட்ட 200-300 RTI பண்ணியிருப்பான் இந்த வயசுக்குள்ள. சின்ன வயசு, அவனுக்கு 30-32 வயசு தான் இருக்கணும். இப்போ இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக வாழ்ந்து காட்டுறாங்க. ஸோ ட்ராமாவில் குறை சொல்கிறத விட்டுட்டு நிறைய பார்க்குறது நல்லது. ஓகேவா? ட்ராமா நல்லது தான். நம்ம பண்ண கர்மத்துக்கு அனுபவிக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து போகிறது புத்தால்தனம். வெறும் குறை சொல்லி வாடுறது நல்லது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவோர்ஸில் என்ன பண்ணுறாங்க, உயிரோடு தான் இருக்காங்க 2 பேரும், ஒருத்தர் விட்டுட்டு போயிடுறாங்க ஒரு பார்ட்னரை. அதுவும் வெளிதாங்க. ஏன்? போன பிரிவில் விட்டு போயிட்டாங்க. அதோட வெளி அந்த பார்ட்னருக்கு எப்போ தெரியும்? இந்த பிரிவில் விட்டு போகும்போது தெரியும் அதோட வெளி. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு நினச்சி வாடுறது புத்திசாலித்தனம். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் யாருக்கும் சிம்பதி எதிர்பார்க்கலாம். இந்த கண்ணு தெரியாதவங்க இவங்கெல்லாம் சிம்பதி எதிர்பார்க்கல. நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு உதவ முடிஞ்சால் பண்ணுங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? லா ஆஃப் கர்மாவில் எல்லாத்துக்கும் விளக்கு நமக்கு தெரியாது. ஓகேவா? இந்த பிரதருக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, எல்லா கண்டிஷனும் ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் நடக்கிறது. அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம் நினச்சி யோசிச்சு பாசிட்டிவாக ஒரு டிசிஷன் எடுத்து மூவ் பண்ணால் என்றைக்குமே ஹாப்பினஸ் தான். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.